ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம 2022ல் ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் மூவியை பார்க்க போகிறோம். இது லேசா ஜான்விக் ஜாடையில் இருக்கும். ஆனால் ஜான்விக் ரேஞ்சுக்கெலாம் இருக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம் தான். நம்ம ஹீரோ ஒரு ரிட்டையர்டு அசாசினாக இருக்கான். அவனோட பாதுகாப்பில் இருக்கிற ஒரு பொண்ணை தேவையில்லாமல் தொட்டுடுறாங்க. அவ்வளோதான், விடுவானா? பூந்து அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிற வழியில் வர எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணை யார் கடத்தினா என்ன நடக்குதுன்றத நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த படத்தோட பேரு த கில்லர் எ கேர்ள் ஹூ டிசர்வ் டு டை. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியா நம்மள ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலேயே ஒரு கோடாரி ஸ்லோ மோஷன்ல பறந்து வருது. ஒருத்தன் 1 இன்ச் நகர்றான், செவத்துல குத்திக்குது. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அங்க பார்த்தா ஒரு 3-4 பேர் இருக்காங்க. நல்லா குரங்குத்தனமா குதிச்சு சண்டை போடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ரிலாக்ஸா அவங்கள சமாளிச்சு சூப்பரா அடிக்கிறான். ஒருத்தனோட சங்கிலியா அந்த ஆக்ஸ் வச்சு குத்தி போட்டே தள்ளிடுறான். அடுத்து லிஃப்ட்டை திறந்து ஒரு 6-7 பேர் வராங்க. அப்போ ஹீரோட ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன். அந்த குழந்தை நல்லா இருக்காளா செல்லோ, பாதுகாப்பா இருப்பான்னு நான் நினைக்கிறேன்ற மாதிரி ஒரு மெசேஜ். இதை பார்த்த உடனே இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆடான்ட்டு உள்ள போறான். அப்படியே இந்த இடத்துக்கு ஹீரோ வரதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் பின்னாடி போய் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவனோட வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ ரொம்பவே பணக்காரன். செல்லோ, எனக்காக நீ ஒரு விஷயம் செய்யணுன்ற மாதிரி கெஞ்சி கேட்குறாங்க. இந்த மாதிரிலாம் நீ பேச மாட்டியே, என்ன வேணும்? நானும் என் ஃப்ரெண்டும் வெக்கேஷனுக்கு போகிறோம். அவளோட பொண்ணை நீ பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். அவளுக்கு எவ்வளோ வயசாகுது? 17 வயசு ஆகுது. அவளோட வீட்லேயே அவள் இருக்கலாமே. இல்லை, அவங்களோட வீட்டு ரொம்ப பாழடைஞ்ச வீடு, கொஞ்சம் ரெடி பண்ணோம். அது ரெடி பண்ண 3 வாரம் ஆகும். அதே 3 வாரத்தில் நாங்களும் வெக்கேஷன் போயிட்டு வந்துடுவோம். என்ன விளையாடுறியா? அவளெல்லாம் என்னால் பார்த்துக்க முடியாதுன்ற மாதிரி ஹீரோ அடம் பிடிப்பான். எனக்காக நீ பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். நீ ஷூட்டிங்க்கு போனியான்ற மாதிரி கேட்பாங்க. என்ன ஷூட்டிங்னு நமக்கு புரியல. ஆமாம் போனேன், அதுக்கு என்ன? கோவமாக எந்திரிச்சு போயிட்டு, நீ மட்டும் இந்த வேலையை பார்த்தனா உனக்கு அடுத்து சில மாசங்களுக்கு ஃப்ரீயா நான் பாஸ் கொடுப்பேன், அதாவது போக உன்னை விடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போறா. வேற ஆப்ஷன் இல்லை, ஹீரோ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். வைஃபையும் அவங்களோட ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு போய் ஏர்போர்ட்ல ட்ராப் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போறான். அப்புறம் அந்த பொண்ணை பிக்கப் பண்றதுக்காக ஸ்கூல் ஆண்ட வந்து நிக்கிறான். அந்த பொண்ணு, நீங்க தான் என்ன பாத்துக்க போறீங்களான்ட்டு காருக்குள்ள ஏறி உட்காந்து அவளோட ஃப்ரெண்டையும் ஏத்திக்கிறா. நாங்க புக் வாங்குறதுக்காக ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல டிராப் பண்ணிருங்கன்னு சொன்னோன்னே ஹீரோ கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். போகும்போதே கார்லயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இந்த பொண்ணை என்ன பாத்துக்க விட்டாங்களேட்டு ஹீரோ புலம்பிக்கிட்டே இருக்கான் மனசுக்குள்ளேயே. அங்கே ஹீரோ காரை நிறுத்தின உடனே, நான் இவ கூடயே ஸ்டே பண்ணலான்னு நினைக்கிறேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, என் அம்மா கிட்ட மட்டும் சொல்றாதீங்க, வருத்தப்படுவாங்கன்ற மாதிரி சொல்லுவா. ஹீரோக்கு இதானே வேணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ தங்கிக்க, உன்னோட பர்ஸை கொஞ்சம் கொடுன்ற மாதிரி காசு வச்சு தரான். அனாவசியமா செலவு பண்ணாத, ஏதாவது பிரச்சனைனா கூப்பிடுன்ற மாதிரி ஹீரோ கிளம்பி போயிடுறான். வீட்டில் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு 2 மணிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. எதுக்கு என் ஃபோன் எடுக்கல? ஏம்மா, நடுராத்திரிக்கு ஃபோன் அடிச்சா எப்படிவா ஃபோன் எடுக்க முடியும்? எனக்கு வயிறு வலிக்குது, டாக்டருக்கு ஃபோன் அடி, எனக்கு ஏன் ஃபோன் அடிக்கிற? என்னை வந்து கூப்பிட்டு போங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி அழுகுற மாதிரி பேசுறா. சரி, எங்க இருக்குன்னு கேட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். பார்த்தா ஒரு பையன் கூட காஃபி குடிச்சு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் என்னோட அங்கிள்ன்ற மாதிரி அறிமுகப்படுத்துறா. அந்த பையனும் அங்கே எந்திரிச்சு போயிடுவான். ஏய், வயிறு வலின்னு என்ன கூப்பிட்ட? இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி சொல்லுவா. என்ன விளையாடுறியா? உன் ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தாலே, அவ எங்க? 2 பேரும் நைட்ல ஊர் சுத்திக்கிட்டு இருக்கீங்களான்ற மாதிரி ஹீரோ கத்திக்கிட்டு இருப்பான். இங்க பாருங்க, நான் உங்களை சும்மா தான் கூப்பிட்டேன், கிளம்புறதுனா கிளம்புங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற மாதிரி பேசிடுவா. ஹீரோக்கு சிரிப்பு வரும். நான் சிரிக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கியா? செம்ம வெறுப்பா இருக்கு, நான் இங்கேருந்து கிளம்பி போயிடுவேன். போங்க. சரி, போய் தொலைறேன்ட்டு ஹீரோ செம்ம டென்ஷனாக இங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அவளோட ஃப்ரெண்டு தான் மெசேஜ் பண்றா, இந்த இடத்துல நான் இருக்கேன், ஒரு பையன் கூட கிளம்பி வான்ட்டு. ஹீரோ கார் எடுத்துட்டு போகும்போது மிரர்ல பாக்குறான், 3 பசங்க பைக்ல இருக்காங்க. அதுல ஒரு பையன் கூட ஏறி அந்த பொண்ணு கிளம்பி போய்கிட்டு இருக்கா. சரி, நம்ம கிளம்பலான்ட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பி வரும்போது வைஃப் மறுபடியும் மெசேஜ் பண்றாங்க, அந்த பொண்ணு சேஃபா இருக்காளா, நாங்க இந்த இடத்துல தான் இருக்கோன்ற மாதிரி. ஹீரோக்கு மனசு கேட்கல. வண்டியை திருப்பிக்கிட்டு அந்த பொண்ணு இருக்கிற இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கான். பொண்ணோட இடம் எப்படி ஹீரோக்கு தெரியும்னு பார்த்தா, பர்ஸ்ல பணம் வச்சால அதே சாக்கில் ஜிபிஎஸ் ட்ராக்கரையும் போட்டான். ஹீரோ கரெக்டாக அந்த லொக்கேஷனுக்கு வந்துடுறான். வெளியே அந்த பசங்களோட பைக்கும் இருக்கு. இது ஸ்கேட்டிங் பண்ணுற இடம். உள்ளே வந்து அந்த பொண்ணோட ஃப்ரெண்டை முட்டி போட வச்சு ஒரு பெரிய லேடி மிரட்டி பேசிக்கிட்டு இருக்கா. இவ வந்து பிராஸ்டியூஷனுக்கு இந்த குழந்தைங்கள இழுக்க பாக்குறா. இருந்தாலும் அந்த பொண்ணு விட்டு கொடுக்காம திமிரா தான் பேசிக்கிட்டு இருப்பா. ரொம்ப திமிரா பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு அடிக்க கை வாங்கும்போது ஹீரோ அங்க வந்துருவான். நீ எங்கடா இங்க வந்தன்னு ஒரு பையன் கத்தி எடுத்துட்டு வருவான் பாருங்களேன். அழகா அவனை அடிச்சு தள்ளிட்டு கையில இருக்கிற கத்தி எடுத்துட்டு மூக்குலயே ஒரு குத்து. நீங்க போங்கடான்ட்டு அவ கத்துன உடனே அடுத்தடுத்து 2-3 பேர் லைனா வந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் வெளியே போங்கன்னு உடனே பொண்ணுங்க எந்திரிச்சு வெளியே போவாங்க. பிடிக்கிறதுக்கு ஒருத்தன் வருவான் பாருங்களேன், கத்தி எறிவான். அப்படியே ஷார்ப்பா போய் குத்திக்கிட்டு நிற்கும். அந்த கேப்ல அந்த லேடி வந்து ஹீரோட வயிற்றுலயே கத்தியை குத்திடுறா. வில்லத்தனமா சிரிப்பா பாருங்களேன், மூஞ்சிலேயே ஒரு குத்து. அவ அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அப்புறம் வீட்டில் அவனே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு, தூங்கிட்டு இருக்கீங்களா சார்ன்ற மாதிரி வந்து பேசுவா. இவன் அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவான். எனக்கு பசிக்குது, உனக்கு தான் காசு கொடுத்தல, போய் சாப்பிட வேண்டியது தானே, அந்த காசு இப்போ என்கிட்ட இல்லை. அப்புறம் இவங்க தான் உங்க வைஃபா, உங்களுக்கு வயசு என்ன ஆகுதுன்ட்டு தேவையில்லாம கேள்வியா கேட்டுன்னு இருப்பா. இப்போ உனக்கு என்ன வேணும்? உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லையா? வெளியே போய் ஊர் சுத்துன்ற மாதிரி சொல்லுவான்.
இல்லை எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நான் ஸ்கூல்லேயும் சரி வீட்லேயும் சரி எப்போவுமே தனியாக தான் இருப்பேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்ற மாதிரி பேசுவா. இதை கேட்டோன்னா ஹீரோட மனசு மாறிடும். சரி வான்ற மாதிரி வெளியே கூட்டின்னு போயிட்டு வருவான். நைட்டு கரெக்டாக அந்த பசங்க பிரச்சனை பண்ண இடத்த கிராஸ் பண்ணும்போது போலீஸ் வண்டி நிறைய மக்கள் கூடி நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ ஒரு போலீஸ்கார் மடக்குவார். தினம் இந்த வழியாக தான் வருவீங்களா? இல்லை, ஷார்ட்கட்டு எப்பயாவது வருவேன். சில பசங்களை கொன்று இருக்காங்க அந்த ஸ்கேட்டிங் ஏரியாவில், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்ன கொலையா? இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போயிடுவான். மறுநாள் காலையிலேயே யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க. அந்த போலீஸ்கார் தான் வந்திருக்காரு. சரி நீ மாடிக்கு போ, என்ன நடந்தாலும் கீழே வராதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வெளியே போய் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இது உங்களோட கார் தானே? சம்பவம் நடந்த அன்னைக்கு உங்களோட கார் அந்த வழியா போயிருக்கு. நான் தான் சொன்னேன்ல எப்பயாவது அந்த வழியா போவேன் சார். அப்புறம் இந்த பொண்ணை தெரியுதா? இவ உங்க வீட்டுல இருக்கிற பொண்ணு தான் நினைக்கிறேன். அவ யாருன்ற மாதிரி கேட்பாரு. அது அந்த பொண்ணான்னு எனக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கு ஃபுல்லா அவ என் கூட தான் இருந்தா. அவ என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டோட பொண்ணு. 2 பேரும் வெக்கேஷன் போயிருக்காங்க. நான் தான் அவளை பாத்துக்கிறேன். அப்படியா சொல்றீங்கன்ட்டு அந்த பொண்ணை மாடியில பார்த்து கை காட்டுவாரு. அந்த பொண்ணு பயந்து உள்ள ஓடிடுவா. நான் அவகிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறேன், முடியுமா? ஆதாரம் இருந்தா கொண்டு வா, அப்புறம் கேள்வி கேட்கலான்ற மாதிரி ஹீரோ சொன்னோன்னே போலீஸ்காரர் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாரு. மேலே போய் பார்த்தா அந்த பொண்ணு கொஞ்சம் பயத்துல இருக்கா. நான் ஒன்றும் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது சார், என்ன தப்பா நினைச்சிக்காதீங்கன்ற மாதிரி பேசுவா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போகும்போது கையை பிடிச்சிப்பா, எனக்கு பயமா இருக்குன்ட்டு. அப்போ ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். இவன் அசாசினா இருக்கும்போது ஒரு பொண்ணை கொல்றதுக்கான மிஷின் வந்திருக்கு. ஆனால் அந்த பொண்ணு எதையோ இழந்திருக்கா. அப்படி ஒரு வெறுமையா அவன் அந்த பொண்ணுகிட்ட பார்த்துருக்கான். அவளை கொல்ல தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சும் என்னை ஒரே ஒரு தடவை கட்டி பிடிக்கிறியான்ற மாதிரி கேட்டிருப்பா. சரின்ட்டு ஹீரோ கட்டி பிடிச்சி அப்படியே கழுத்தை நெரிப்பாங்க. அப்போ கூட அவ கையை தட்டி கொடுப்பா. இதுல உன் தப்பு எதுவும் இல்லை, சரியாயிடும்ன்ற மாதிரி. அவளோட மனசுக்குள்ள அப்படி என்ன வலி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அது தெரிஞ்சுக்கிற எண்ணமும் எனக்கு இல்லை. ஆனா அவ செஞ்சது என்னோட வாழ்க்கையில மறக்கவே முடியாத விஷயம். அதுக்கப்புறத்துல இருந்து இவன் அந்த அசாசின் தொழிலை விட்டு வெளியே வந்திருக்கான். அதை யோசிச்சுக்கிட்டே இந்த பொண்ணை ஹீரோ பாப்பா. அந்த பொண்ணு மாதிரி தான் இவ தெரியறா போல இருக்கு. அப்போ இவளோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் வருது. பார்த்தா வில்லி போன் பேசுறாங்க. ஹீரோ புடிங்கி பேசுவான். நியூஸை பத்தியா? அந்த பசங்க செத்துட்டாங்க. தேவையில்லாம ஒரு கத்தியை கையில எடுத்து கைரேகையை வேற எங்க கிட்ட கொடுத்துட்டு போயிட்ட. நீ போலீஸ்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு நினச்சனா ஒரு இடத்துக்கு வான்ற மாதிரி அட்ரஸ் சொல்கிறா. வரும்போது அந்த பொண்ணை வேற கூப்பிடுவான்ற மாதிரி மிரட்டுறா. நானும் கூட வரவான்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்பா. அதெல்லாம் ஒன்று வேணான்ட்டு ஹீரோ ஜாக்கெட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு அவனோட திங்ஸ் எடுக்கிறாங்க. பார்த்தா கத்தி வெப்பன்ஸ் நிறைய இருக்கு. அதில் ஒரு ட்ராக்கர் வாட்ச் இருக்கு. ஃபோனோட கனெக்ட் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்றான். நீ இதை போட்டுக்கிட்டு பத்திரமா வீட்லேயே இரு, நான் போயிட்டு வரேன்ட்டு. ஸ்ட்ரைட்டாக அந்த வில்லி இருக்கிற இடத்துக்கு போகிறா. அந்த இடத்துல 3 பேர் இருக்காங்க. மேனேஜர் ஒருத்தர் இருக்கான், ரவுடி ஒருத்தர் இருக்கான். வில்லி இவனை பார்த்தோன்னே மறந்து போயிடுவா. உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும்? டே தம்பி, தேவையில்லாம எங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்ட. டே மொட்டை, இதுக்கு அவனை கூட வச்சிருக்கேன், போய் அவனை கவனிடான்னு சொன்னோன்னே, யாரா நீ இங்க வந்திருக்கன்ட்டு பக்கத்துல வருவாங்க. 2 அடியில போட்டு படுக்க போட்டுருவான். இதெல்லாம் பார்த்தா நாங்க பயந்துருவோமான்ட்டு ஒரு ஆளுக்கு போன் அடிச்சு, டே அந்த பொண்ணை கொஞ்சம் தூரமா தள்ளி கூப்பிட்டு போங்கடான்ற மாதிரி சொல்லுவான். அந்த கத்தியை கொடுங்கடான்ற மாதிரி தான் கேட்பான். கொடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னு அவனோட மண்டையில பாட்டிலோட போட்டு உடனே உடைப்பாங்க. கத்தியை வச்சு கையை கீர்னு கீறுவான் பாருங்களேன். கத்தியை தரலனா இவன் செத்துருவான்டான்னு நரம்பு அறுக்க போவான். இல்ல இரு கொடுத்துரு, 2 கத்தி எடுத்து கொடுத்துருப்பான். ஹீரோ அதை எடுக்கிற டைம்ல கண்ணை வச்சு மிரட்டுவான். அவனை சுட்டுருன்ற மாதிரி அந்த பொண்ணு கத்துவா பாருங்களேன். இவனை பாக்குற டைம்ல ஹீரோ கத்தியை வீசுவான். ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோ எஸ்கேப் ஆயிடுவான். அவன் சுட்டுக்கிட்டே அந்த பொண்ணை கூப்பிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுவான். ஹீரோ செத்திங்களான்ட்டு வரும்போதே அந்த இடத்துல இருக்கிற லைட்லாம் ஆஃப் ஆகும். அப்போ ஒருத்தன் கண்ணை வச்சு ஷூட் பண்றான். ஆனா புல்லட் கிடையாது, ஊசி நீடில் மாதிரி ஒன்று வருது. ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுவான். ஒளிஞ்சு அவங்க கூட சண்டை போடுவான் பாருங்களேன். 2 பேரும் சரிக்கு சமமா அடிச்சுப்பாங்க. கடைசியா ஹீரோ ஒரு இடத்துல அவனை அடிச்சு தள்ளும்போது பின்னாடி கம்பி இருக்கும், அது வந்து அவனோட இடுப்புல குத்திக்கும். இதுக்கப்புறம் உன்கிட்ட சண்டை போடுறது வேஸ்டான்ற மாதிரி ஹீரோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வண்டி எடுத்துட்டு கிளம்பி போய்கிட்டு இருப்பான். நேரா இப்போ ஹீரோ அவனோட வீட்டுக்கு தான் வருவான். ஏன்னா அவன் கத்தியை வாங்கிட்டான். வந்து பார்த்தா காரோட டயர் மார்க்ஸ் வீட்டில் இருக்கும். சிசிடிவி கேமரா உடஞ்சிருக்கும். உள்ளே போய் பார்த்தா ஒரு 2-3 பேர் வந்ததுக்கான தடையும் இருக்கு. வீட்டுக்குள்ளே பூந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க. உடனே ஹீரோ கன் எடுத்துக்கிட்டு ஃபோனில் இருக்கிற ட்ராக்கரை பார்த்துட்டு அந்த பொண்ணை தேடி போய்கிட்டு இருக்கான். ஒரு ஹோட்டல் ஏரியாவுக்கு தான் வருவான். அந்த இடத்துக்கு உள்ளே போனோடனே எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டு ஒரு ரூம்குள்ளே போவான். ஒரு பொண்ணோட வாயை பற்றி தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தான் இவ. அந்த பொண்ணை நீ பாத்தியான்ற மாதிரி கேட்டா அவ இல்லைன்ற மாதிரி அழுதுகிட்டு இருப்பா. அப்போ வில்லி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டு இருப்பா பாருங்களேன். ஒருத்தங்க காரை ரெடியா வச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஏறுன்ட்டு. ஆனா ஹீரோ சைட்ல இருந்து வந்து ஒரு தள்ளு இடிச்சிட்டு கீழே விழுந்துருவா. கார் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடும். நீ எப்படி எங்களை கண்டுபிடிக்கிறேன்னு தெரியும்டான்ட்டு ட்ராக்கர் வாட்சை தூக்கி போடுறா. வேணும்ட்டு ஹீரோவை ஏமாத்தி இந்த பக்கம் கூப்பிட்டு வந்திருக்கா. அந்த பொண்ணு எங்க சொல்ல முடியாது. எனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அந்த பொண்ணை அவங்க கொன்றுவாங்கன்ற மாதிரி திமிரா பேசிக்கிட்டு இருப்பா. அடுத்து ஹீரோ அதே ஹோட்டல்ல அவளை கட்டி போட்டு விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். இவங்க வீட்டை விட்டு ஓடி வர பொண்ணுங்க அனாதையா இருக்கிற பொண்ணுங்களா பார்த்து இந்த பிசினஸ்ல இழுக்கிறாங்க. இவ பண்ற பிசினஸ்க்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி கதை வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்படி பார்த்தா அந்த பொண்ணை எதுக்கு நீங்க டார்கெட் பண்ணீங்க? அவ ஒன்னும் வீட்டை விட்டு ஓடி வரலையே.
ஏன்னா அவ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா. யாரோ ஒருத்தன் இந்த பொண்ணு தான் வேணும்னு சூஸ் பண்ணியிருக்கான். அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படியே ஹீரோ தொடையில கை வைப்பான். எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான்டா, ஆனா நான் அப்படி கிடையாதுன்னு தொடையிலே கத்திய சொல்லிடுவானா. வலி தாங்காம கத்திக்கிட்டு இருப்பா. ஒழுங்கா அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லு. தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. இன்னும் கொஞ்சம் இறக்கணும்னு வச்சுக்கேன், உன் முட்டி வெளியே வந்துடும். பரவாயில்லையா? எனக்கு ஒரு ஹோட்டலோட பேர் தான் தெரியும், அந்த இடத்துலயே நாங்கள் பொண்ணுங்களை அனுப்புவோன்ட்டு ஒரு ஹோட்டலோட பேரை சொல்றா. சரி ஓகே, நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன்ட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணை அவன் கொண்டு இருக்க மாட்டான். அடுத்த சீன்லேயே போலீஸ்காரர் இந்த இடத்துக்கு வராரு. உள்ளே போய் பார்த்தா அந்த பொண்ணு ரத்த வெள்ளத்தில் கிடக்குறா. ஹீரோ கரெக்டாக அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க. இப்போ தெரியுதா படத்தோட ஆரம்பத்தில் நடந்த சீனு இதுதான். இந்த இடத்துல தான் ஆக்ஸ் பறந்து வந்திருக்கும். ஹீரோ 3 பேரை சம்பவம் செஞ்சுட்டு லிஃப்ட் திறந்தோடனே வந்த எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டு லிஃப்ட்டுக்குள்ளேயே தள்ளிட்டு போய் சம்பவம் பண்ணுவாங்க. அழகா எல்லாரையும் சுட்டு போட்டு தள்ளிடுவான். லிஃப்ட் திறந்தோடனே ஒருத்தன் வருவாங்க, பார்க்காமலே ஷூட் பண்ணுவான். இதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். சுட்டுக்கிட்டே போவான், ஆக்ஸ் வச்சு சண்டை போடுவான். எத்தனை பேர் தெரியுமா? கணக்கே கிடையாது. ஒரு 3 பேர் மட்டும் எஸ்கேப் ஆகி ஓடுவாங்க. ஒழுங்கா அந்த பொண்ணு எங்க இருக்கா, அந்த பொண்ணை தேர்ந்தெடுத்த ஆள் எவன் சொல்லிருங்க. தெரியாதுன்னு ஒருத்தர் சொன்ன உடனே ஒருத்தர் செத்துட்டான். இன்னொருத்தன் நீயும் வேலைக்கு ஆக மாட்டேன்னு இன்னொருத்தனையும் போட்டு தள்ளிட்டு ஒழுங்கா ஏதாவது விஷயம் சொன்னா உன்னையும் உயிரோட விடுவேன்னு சொன்னோன்னே ஐயா என்னை விட்டுருங்கன்ட்டு காலையிலே வந்து கதறிக்கிட்டு இருப்பான். எனக்கு எந்த விஷயமும் தெரியாது, ஆனா அந்த மேனேஜருக்கு எல்லா விஷயமும் தெரியும். என்னை மட்டும் உயிரோட விட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த மேனேஜரோட குழந்தை எந்த ஸ்கூல்ல படிக்குதுன்னு எனக்கு தெரியும். அதை கடத்தியாவது அவனை மிரட்டி நான் விஷயத்த கறந்துருவேன்ற மாதிரி கேட்டுன்னு இருப்பான். அந்த டைம்ல மாடியில இருந்து ஒருத்தன் கீழே விழுவாங்க. இவனை போட்டு தள்ளிட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல சண்டை போட்டேன் வில்லனோட அடியாள் தான் இவன். உன்னால என் பாஸ்க்கு நிறைய இழப்பு ஏற்பட்டிருக்குடா. எனக்கு தான் அந்த பொண்ணு எங்க இருக்கான்ற விஷயம் தெரியும். அப்போ உன்னை கொண்டுட்டேன்னா அந்த பொண்ணை பத்தி எனக்கு தெரியாது, அதானே சொல்ல வர? ஓ, என்ன நீ கொன்றுவியா? அவ்வளோ கான்ஃபிடன்ஸா? நாளைக்கு காலையில இத்தனை மணிக்கு இந்த துறைமுகத்துக்கு போவா அந்த பொண்ணுன்ற மாதிரி சொல்லிடுவான். இது தெரிஞ்ச பிறகு ஹீரோயின் கிட்ட சண்டை போடுவானா? போடா வேணுன்னு வதச்சு தள்ளிட்டு பில்டிங் மேல ஏறி போய்கிட்டே இருப்பான். அவனும் வருவாங்க. ஷூட் பண்ணும்போது ஹீரோ சூப்பரா எஸ்கேப் ஆயிட்டு ஆக்ஸ் எரிப்பான். அவனும் எஸ்கேப் ஆயிடுவான். அப்புறம் 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. ஹீரோ சண்டை போட்டுக்கிட்டே ஒரு கேபிள வந்து ரெடி பண்ணி அவனோட முதுகுல கட்டி விட்டுருவான். அப்புறம் இன்னொரு முனையை புடிச்சிட்டு போய் பில்டிங்ல இருந்து குதிப்பான் பாருங்களேன். அவன் மேல மாட்டிப்பான். ஹீரோ ஒரு கார்ல விழுந்து கண்ணாடியை நொறுக்கிடுவான். டிக்கிலாம் ஓப்பன் ஆயிடும். கீழே விழுந்து ரோல் அடிக்கும் போதே போலீஸ்காரர் மேல சுட்டு ஒழுங்கா நில்லு, இத்தனை கொலைக்கும் நீ தான் காரணமா, உன்னை நான் கைது பண்ண போறேன். இங்க பாருங்க சார், நான் ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன். இதெல்லாம் கேட்கறதுக்கு நான் ரெடியா இல்லைன்ட்டு பக்கத்துல வந்து விலங்கு எழுப்பாரு. வாங்க சார், இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன்ட்டு அவரோட கண்ணியை பிடுங்கி மிரட்டி ஹீரோ கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். கரெக்டா அந்த துறைமுகத்துக்கு வந்துட்டான். அந்த பொண்ணை வந்து ஒரு கார்ல உட்கார வச்சுக்கிட்டு இருக்காங்க. வேகமா போவான் பாருங்களேன். ஏன்டா அப்படி போறேன்ட்டு போலீஸ்காரே பதறிக்கிட்டு இருப்பாரு. அங்க இருந்தால இடிச்சு தள்ளிட்டு வண்டியை கவுத்து விட்டுருவான். வண்டிக்குள்ள இருந்த எல்லாருமே மயங்கிடுவாங்க. உள்ள இறங்கி அந்த பொண்ணை மட்டும் எழுப்பி மேல கூப்பிட்டு வந்துருவான். மேல வர டைம்ல பார்த்து அந்த மேனேஜர் காரை செம்ம வேகமா கொண்டு வருவான். ஹீரோ எப்படி அந்த பொண்ணை கவர் பண்ணி திரும்பிப்பான். அவன் போய் கார்ல விழுந்துருவான். சாவிடான்ட்டு காரை ரிவர்ஸ்ல எடுத்து போய் மறுபடியும் இடிக்க வருவான். ஹீரோ தள்ளி போயிடுவான். அவனை பிடிச்சி ஹீரோ அடின்னு அடிப்பான். தவழ்ந்து போய்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணை தேர்ந்தெடுத்தவன் யாரு? பேக்கெட்டுக்குள்ள கை விட்டு விரல எடுத்து காட்டி வெறுப்பெத்துவான். அப்போ சாவிடான்ட்டு நெத்திலே சுட்டு கொண்டுட்டு அவனோட பேக்கெட்ல போன் இருக்கும். அந்த போன் எடுத்து முன்னாடி கால் பண்ண ஒரு ஆளுக்கு கால் பண்ணுவாங்க. பார்த்தா பக்கத்துல இருக்கிற போலீஸ்காரனுக்கு ரிங்கு வருது. ஏன்டா திருட்டு போலீஸே, நீ இவனுக்காக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா? உன்னோட ஸ்பான்சர் செத்துட்டான். இதுக்கப்புறம் நான் வேணா உனக்கு பணம் தரேன். ஏன்னா நான் செய்யற நிறைய கிரிமினல் வேலையை மறைக்கிறதுக்காக. திரும்பி பார்த்தா நிறைய போலீஸ்கார் வந்துகிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா, இவர் தான் எல்லாரையும் கொன்னாரு அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காகன்ற மாதிரி செட் பண்ணிட்டு ஹீரோ வந்து இதுல நடுவில் வந்து மாட்டின மாதிரி செட் பண்ணிட்டாங்க. ஹீரோ ஸ்ட்ரக்சர்ல கொண்டு போகும்போது நான் கூட கான்டாக்ட்லயே இருப்பேன், நிறைய பணம் தரணும் சரியான்ற மாதிரி போலீஸ்காரர் சொல்றாரு. ஹீரோ அமைதியா கண்ண முடிப்பான். அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல கட்டுறாங்க. அந்த பொண்ணு எந்திரிச்சு வெளியே மழையா பெய்யுது, ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி சகஜமா பேசிக்கிட்டு இருப்பா. சரி நீ ரெஸ்டடுன்ற மாதிரி ஹீரோ அங்கேருந்து போவான். எங்க போறீங்க? என்னோட ரூமுக்கு போறேன். என்னோட ரூம் இதோட காஸ்ட்லியான ரூமு. இல்ல எனக்கு அந்த ரூம் வேணும்ன்ற மாதிரி கேட்பா. அதெல்லாம் தர முடியாது, வேணா நீங்க இந்த ரூமுக்கு வந்துருங்க. முடியாது. இல்ல எனக்கு தனியா இருக்க ரொம்ப பயமா இருக்குன்ற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டோடனே ஹீரோ பக்கத்துல இருக்கிற சேர்லயே வந்து உட்காந்துப்பான். ரொம்ப தேங்க்ஸ் சார், எனக்காக நீங்க நிறையவே செலவு பண்றீங்க. இதெல்லாம் சும்மா கிடையாது, நீ எனக்கு திரும்ப கொடுத்துடணுன்ற மாதிரி ஹீரோ கேட்டுன்னு இருப்பான். வெளியே பார்த்தா போலீஸ்காரர் ஹீரோ கிட்ட பேச வந்திருப்பாரு. என்ன ஏதாவது அந்த பொண்ணுகிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுக்குமா என்ன? அதெல்லாம் தேவையில்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி நான் அந்த மேனேஜர் கீழே தான் வேலை பார்க்குறேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சுது? இது கூட தெரியாமல் எப்படி இருப்பேன்? நான் உன்னோட கார் டிக்கியில் விழுந்தேன் தெரியுமா? ஓப்பன் ஆகும்போதே அந்த பொண்ணோட உடம்பு அங்கே இருந்ததை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஹீரோ அந்த பொண்ணை கொண்டு இருக்க மாட்டான், மேனேஜர் தான் கொண்டு இருப்பான். எங்க போலீஸ்கிட்ட இந்த பொண்ணு மாட்டிக்கிட்டா பிஸ்னஸை பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் வெளியே வந்துருமேன்றதுக்காக இந்த போலீஸ்காரரை வச்சு அந்த பொண்ணோட உடம்பு அழிக்கிறது தான் பிளானு. இவர் அந்த ஹோட்டலுக்கு எப்படி கரெக்டாக வந்தார்னா, அந்த ஹோட்டலுக்கு பின்னாடி குப்பையை எரிக்கிற ஒரு இடம் இருக்கு. உண்மையாக அங்கே இன்னும் குப்பையை எரிக்கல, இந்த மாதிரி உடம்பு அழிக்க தான் அந்த இடத்த பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துல வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்ட, அதில் தான் நான் உன்னை கண்டுபிடிச்சேன்ற மாதிரி ஹீரோ புட்டு வைக்கிறான்.
சரி நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், உனக்கு நான் பணம் தரேன், எவ்வளோ தருப்ப? எவ்வளோ கேட்குறியோ நான் அவ்வளோ தரேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியணும், அந்த பொண்ணை யார் தேர்ந்தெடுத்தது அதை மட்டும் நீ கண்டுபிடிச்சா போதும். அப்பேற்பட்ட விஷயத்துக்குள்ளலாம் என்னால் நுழைய முடியாது. இதில் ரஷ்யன் மாஃபியாவும் தொடர்பில் இருக்காங்கன்ட்டு மட்டும் எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லுவார். எதுவாக இருந்தாலும் சரி நீ டீட்டெயில்ஸ் கூட நான் பணத்தை தரேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோ வந்து ஒருத்தரை மீட் பண்ண வந்திருக்கான். அவர் கன் ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை இந்த ஷூட்டிங்கை தான் வைஃப் கேட்டிருப்பாங்க போல இருக்கு. என்னடா இந்த பக்கம் திடீர்னு வந்திருக்க, என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட உதவி கேட்கலான்னு வந்திருக்கேன். கடந்த 6 வருஷத்தில் என்கிட்ட ஒரு சோடா பாட்டில் கூட கேட்க மாட்டேடி, என்ன திடீர்னு உதவின்னு கேட்டு வந்திருக்கேன். ஆமாம், ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன இதெல்லாம் கேட்காதீங்க, எனக்கு ஒரு கன்று வேணுன்ற மாதிரி ஸ்னைப்பர் கன் ஆர்டர் பண்ணுறான். அப்புறம் ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வைஃப் கால் பண்ணுறாங்க, இன்னைக்கு நான் பார்ட்டிக்கெலாம் போனேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், பப்புக்கெலாம் நீ எதுக்கு போகிறன்ற மாதிரி ஹீரோ கத்துவான். ஏன் பசங்க மட்டும் தான் போகணுமான்ற மாதிரி அவங்க கோவப்படுவாங்க. செல்லமான சண்டை தான் இது. சரி பாப்பா பத்திரமா இருக்காளா? ரொம்ப பத்திரமா இருக்கா. நீ வர இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்? இன்னும் ஒரு வாரம் போல் ஆகும். பத்திரமா பார்த்துக்க, நான் அப்புறமா கால் பண்ணுறேன்ற மாதிரி வச்சுட்டுவாங்க. என்ன அவங்க வர ஒரு வாரத்துக்குள்ளே என்னை டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அவங்கள பார்த்தா உங்களுக்கு பயம் தானே? இல்லை, அவளை இழந்துடக்கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேன். சரி கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரமாக சரியாயிடுவேன். சீக்கிரமாக சரியாகணும், இல்லைனா நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு நாளுக்கும் நான் உங்ககிட்ட காசை பிடுங்க வேண்டியதாக இருக்கும். நான் வளர்ந்து வேலைக்கு போய் காசு கொடுத்துருவேன். அப்புறம் போலீஸ்காரர் ஃபோன் பண்ணி நீ கொடுத்த காசை வச்சு சில டீட்டெயில்ஸை வாங்கி பார்த்தேன், ஒரு ஆளோட பேர் அடிப்படுது, அவன் தான் இதுக்கு மீடியேட்டராக இருக்கான்னு நினைக்கிறேன்ட்டு ஒரு ஆளோட பேரை சொல்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு ரஷ்யன் மாஃபியாக்கு தேவைப்படுறாளா? அது எனக்கு தெரியாது. அந்த ஆளையே போய் பார்த்துக்கன்னு அந்த ஆளோட ஃபோட்டோ அனுப்பிச்சு வைக்கிறாரு. அந்த ஆளும் ஒரு ஹோட்டலில் பணத்தை பேக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கான். ஹீரோ அங்கே வந்தோட கூட இருந்த 3 பேரையும் போட்டு தள்ளிட்டு அவனோட 2 கால்லையும் ஷூட் பண்ணிடுறான். இங்கே பாரு, கேட்குற கேள்விக்கு மட்டும் கரெக்டாக பதில் சொல்லிடு. அந்த பொண்ணு யாருக்கு தேவைப்படுறா? மாமா பிக்குங்கிற ஒரு நேம்லேருந்து கால் வருது. கால் எடுத்து பேசுகிறான்னு ஸ்பீக்கர் போட்டு பேசுகிறான். என்னடா எல்லா பொண்ணுங்களும் ரெடியா? அந்த லாயர் இல்லைன்னா நம்மளை போட்டு சாவடிச்சிருவான். சொல்கிற இடத்துக்கு அந்த பொண்ணுங்களை அமுச்சு வை. சரின்னா உன் குரல் வேற மாதிரி இருக்குன்னு கேட்டோன்னே அது ஒன்றும் இல்லைங்க, உடம்பு சரியில்லைங்கன்ற மாதிரி சொல்லி சமாளித்து ஃபோனை கட் பண்ணிடுவான். யார் அந்த ஜட்ஜு? எனக்கு தெரியாது சார், அவன்கிட்ட நான் 10 வருஷமாக வேலை பார்க்குறேன், ஆனால் அவனோட மூஞ்சை நான் பார்த்ததில்ல. அவனுக்கு கேட்குற பொண்ணுங்களை மட்டும் நாங்கள் சப்ளை பண்ணுவோன்ற மாதிரி சொல்கிறான். பார்த்தா கால் பண்ணவங்களே அந்த ஆளோட லொக்கேஷன் எல்லாமே அமுச்சு வச்சிட்டாங்க. இவங்க வந்து பண்ணுறது ஒரு தப்பான தொழில் தான். ரஷ்யன் மாஃபியான்றவங்க யாருன்னா அவங்களும் பெண்களை வந்து இந்த மாதிரி ட்ரேட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யன் கேர்ள்ஸை வந்து கொரியாவுக்கு அனுப்புவாங்க, இங்கே இருக்கிற கொரியன் கேர்ள்ஸ் வந்து ரஷ்யாவுக்கு அனுப்புவாங்க. அங்கேயே அந்த பெண்களை விற்று கொன்னும் போட்டுருவாங்க. இந்த பிஸ்னஸ்க்கு நான் தான் சிஇஓன்ற மாதிரி பேசுவான். இப்போ ஏற்பட்ட கேவலமான வேலையை செஞ்சுக்கிட்டு பெருமையாக வர பீத்தி 2 ஹீரோனை போட்டு தள்ளிடுவான். அடுத்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி நீ ரிட்டையர் ஆட்டேன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? ஒரு இடத்துக்கு வான்ற மாதிரி சொல்லி கூப்பிடுறாரு. ஜான் விக் படத்தில் வர மாதிரியே எல்லாரையும் போட்டு தள்ளனோட பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் ஹீரோ ஒரு டீமை கூப்பிட்டுருக்கான். டேய் ரிட்டையர் ஆன என்ன எதுக்குடா கூப்பிடுற? அவ்வளோ சீக்கிரம் வேலையை விட்டு போயிடாத, இன்னும் நான் நிறைய சம்பவங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. அதெல்லாம் முடியாது, நான் ஒரு நல்ல அப்பாவாக இருக்கணும்னு நினைக்கிறேன் பசங்களுக்கு. பணம் இருக்கிற அப்பா தான்ப்பா நல்ல அப்பா, நான் வேணா உனக்கு 2 மடங்கு தரேன். அப்படியே யோசிப்பாரு. 3 மடங்கு இல்லை 4 மடங்கா வேணா கொடு, ஓகேன்ற மாதிரி ஒத்துப்பான். சரி டீலுக்கு ஓகேன்ற மாதிரி ஹீரோவா இங்கேருந்து கிளம்பி போகிறான். அடுத்த கன்னை ஆர்டர் பண்ணியிருந்தால அவர் கன்னை வர வச்சிட்டாரு. பார்த்தா டப்பாவா இருக்கு. ஹீரோ திறக்கிறதுக்கு கை வச்சா காசு கொடுத்துட்டு தரேன்ற மாதிரி சொல்வாரு. ஐய ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியா இருந்தா தான் நான் வாங்குவேன்ற மாதிரி சொல்லிடுறான். அப்புறம் மொத்தத்தையும் பிரிக்கிறாரு. எல்லாம் சாப்பாடு ஐட்டம் தான், அதுக்குள்ள சின்ன சின்ன பொருளாக மறைச்சு கொண்டு வந்திருக்காரு. கன்னு எப்படி அசம்பிள் பண்ணுன்றத வீடியோ பார்த்து பண்ணிட்டு இருப்பாரு பாருங்களேன், செம்ம சிரிப்பா இருக்கும். யோ என்னயா பண்ற? இதெல்லாம் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சுறான்ற மாதிரி அசம்பிள் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோக்கு வந்து அந்த பொண்ணு கால் பண்றா. எப்போ வருவீங்க? நான் வர கொஞ்ச நேரம் ஆகும். என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, சும்மா தான் கால் பண்ணேன். உன் குரல்ல ஏதோ ஒரு மாற்றம் தெரியுதே, என்னாச்சு? என் ஃப்ரெண்டு சூசைட் பண்ணிக்கிட்டாலாம், அதுக்கு நான் தான் காரணன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்கன்னு வருத்தப்படுறா. அதுக்கெல்லாம் நீ எந்த காரணமும் இல்லை, தைரியமா இருன்ற மாதிரி சொல்லி ஹீரோ ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அப்புறம் அந்த ஸ்னைப்பர் வச்சு ஒரு பொம்மையை சுட்டா மண்டவோட காணாம போயிடும். ஹாஸ்பிட்டல்ல வந்து பாப்பான், அவ தூங்கிக்கிட்டு இருப்பா. அந்த பொண்ணு இறந்து போன பொண்ணு மாதிரி தான் இவனோட கண்ணுக்கு தெரியவா. அதே இடத்துல நின்றுக்கிட்டு போலீஸ்காரருக்கு மறுபடியும் ஃபோன் அடிக்கிறாரு. என் கூட இருக்கிற பொண்ணை பற்றியும் அந்த ஜட்ஜை பற்றியும் விசாரிக்க சொன்னேன், என்னாச்சு? அந்த பொண்ணை பற்றி விசாரிச்ச வரைக்கும் அவளோட அம்மா 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டா. சித்தியோட பாதுகாப்பில் தான் இப்போ வளர்ந்துகிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது இவ்வளோ நேரமாக நம்ம அம்மான்னு நினச்சவங்க சித்தியாக இருக்காங்க, இது நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் அந்த ஜட்ஜு பரம்பரை பணக்காரன், பணம் அதிகாரம் எல்லாமே அவங்கிட்ட இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு ஆளை தொட போறியா என்ன? அதை நான் பார்த்துக்கிறேன், ஃபோனை வெயிடாட்டு பைக் எடுத்துட்டு தனியாக கிளம்பி போய்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த ஜட்ஜோட இடத்துல பார்ட்டி நடந்துட்டு இருக்குங்க, பயங்கரமா பொண்ணுங்க, இவரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வெளியே பார்த்தா ஹீரோ ஸ்னைப்பர் வச்சு எல்லாரையும் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கான். இந்த ஜட்ஜுக்காக ஒரு சின்ன பொண்ணை வேற கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஹீரோ உள்ள இறங்கிட்டான். கண்ணை வச்சு எல்லாரையும் போட்டு தள்ளி வந்துகிட்டே இருக்கும்போது வில்லனோட ஆள் வாக்கி டாக்கில எல்லார்ட்டையும் பேச ட்ரை பண்ணுவான். யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. இதுலயே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஹீரோ உள்ள இறங்கிட்டான்ட்டு. ஹீரோ கூட வந்து அவனும் சண்டை போட்டுன்னு இருப்பான். ஹீரோ மாறி மாறி ஒளிஞ்சு ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ போலீஸ்காரர் அங்கே வந்துருவாரு. நீ அப்படி வா, அப்போதான் அவனை லாக் பண்ண முடியும்னு ஹீரோ சொன்னோன்னே சரிண்டு சுத்திக்கிட்டு வந்துருவான். சரி ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா ஹீரோ முன்னாடியே கண்ணை நீட்டி ஒழுங்கா கண்ணை கீழே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பான்.
காசுக்கு வேலை போறவன் நீ இவனுக்கு வேலை போக மாட்டியான்ட்டு ஹீரோவும் கண்ணை கீழே போட்டு சரண்டர் ஆயிடுறான். பிடிச்சி வில்ல முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க. இந்த ஜட்ஜி தான் வில்லன். உன்னை பத்தி போலீஸ்கார் எல்லாமே சொன்னாரு. அப்படியே ஹீரோ திரும்பி லுக் கொடுப்பான். சாதாரணமா உங்ககிட்ட பணம் வாங்குறதோட பதவி இருக்கிற ஒரு ஆள் கூட இருக்கிறது தான் எனக்கு சேஃபு. சரி நான் இவனை பாத்துக்கிறேன் சார், இவனோட கன்னை மட்டும் கொடுங்கன்ட்டு போலீஸ்கார் ஹீரோட கன்னை வாங்கிட்டு ஹீரோவையும் பிடிச்சி கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கான். ஹீரோ கரெக்டா ஒரு கதவை தாண்டி போகும்போது அவனை அடிச்சு போட்டுருவான். எல்லாருமே வருவாங்க பாருங்களேன், எல்லாரையும் அடிச்சுட்டு அவனோட கன்னை எடுத்துப்பான். நான் எதுக்கு தெரியுமாடா அவங்க கூட சரண்டர் ஆகி வந்தேன், அந்த ஜட்ஜை பார்க்கணும்னு நினைச்சேன், அதுக்கு தான். போய் தொலைன்ட்டு அவனே போட்டு தள்ளிட்டு எல்லாரையும் சுட்டுருவான். அந்த இடத்துல வில்லனோட ஆள் வருவாங்க. பயங்கரமா மாறி மாறி கன் ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு. இவங்க 2 பேர் போடுற சண்டை சூப்பரா இருக்கும். ஆனா இவனோட அடி இவன் மேல படாது, அவனோட அடி இவன் மேல படாது, மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கன்னை போட்டுட்டு ஒரு கட்டத்துல கத்தி வச்சு வேற சண்டை போட்டு இருப்பாங்க. ஹீரோ கடைசியா அவனை தள்ளி விட்டு கன் எடுத்துட்டு மேல ஷூட் பண்ணிட்டு ஒரு கிக் அடிப்பாங்க. கண்ணாடியை உடச்சிட்டு போய் ஸ்விம்மிங் பூல்லே லேண்ட் ஆகிறான். அப்புறம் என்ன, ஜட்ஜை பாக்குறதுக்காக போறான். ஜட்ஜி ஜாலியா ஜட்டி போட்டுன்னு வெளியே வருவான். டேய் ஏதாவது ட்ரெஸ்ஸை போடுறா, இப்படியெல்லாம் அவங்க கூட பேச முடியாது போய் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருப்பாரு. எல்லாரையும் கொண்டுட்ட போல இருக்கு, எல்லாரையும் போட்டேன், அடுத்து நீ தான் பாக்கி. நான் நினைச்சேன்னா உனக்கு என்ன வேணா பண்ணலாம், இந்த பிரச்சனையிலேருந்து உன்னை வெளியே கூப்பிட்டு வரலாம், எல்லாத்தையும் சுமூகமா முடிக்கலாம். இந்த மாமா பீக்குன்றது யாரு, அது அந்த பொண்ணோட அம்மாதான்ற மாதிரி சொல்லுவான் பாருங்களேன். இங்கதான் பெரிய ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. அதான் இந்த தொழிலுக்கே ஹெட்டே, அவ தான் அவளோட பொண்ணை எனக்கு தரேன்னு சொல்லியிருந்தா. நீ என் கூட சேர்றேன்னா மட்டும் சொல்லு, பழி எல்லாத்தையும் அவன் மேல போட்டு அவளை உள்ள தள்ளிடலாம். உன்னை எந்த பிரச்சனையிலயும் மாட்ட விடாம உன்னை வேற இடத்துல நான் உட்கார வைக்கிறேன்ற மாதிரி சொல்லுவான். ஏண்டா சின்ன பொண்ணாடா கேக்குது உனக்கிட்ட, கண்ணை வச்சு சிரிச்சுக்கிட்டு அவனை சுட்டு தள்ளிடுறான். அப்புறமா ஹீரோட ஒய்ஃபை காட்டுறாங்க. ஃப்ரெண்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பா. ஒரே ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான வேலைன்ட்டு அங்கேருந்து கிளம்பி கார்ல போய் உட்காருவாங்க. அப்போ அவளுக்கு ஜட்ஜி கிட்ட இருந்து ஃபோன் வரும். சார் நீங்க கேட்ட எல்லா பொண்ணும் கிடைச்சிருச்சா உங்களுக்கு, வேற ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லுங்க பாத்துக்கலான்ற மாதிரி சொல்லுவா. எல்லா பொண்ணும் அவனுக்கு கிடைக்கலையேன்ட்டு பின்னாடி இருந்து ஹீரோ பேசுவான் பாருங்களேன். மிரண்டுருவா. ஜட்ஜோட போன்ல இருந்து இவன் தான் போன் அடிச்சிருப்பான். என்னோட ஒய்ஃப் உனக்கு எத்தனை நாளா தெரியும், எதுக்கு அவளை டார்கெட் பண்ற, உங்ககிட்ட நிறைய பணம் வீடு இருக்குன்னு எனக்கு தெரியும். சரி என்னோட பொண்ணை அங்கே விட்டு வரலான்னு நினைச்சேன். ஏன்னா எல்லா ஆண்களுக்கும் சின்ன பொண்ணு மேல ஆசை வருது சகஜம் தானேன்ற மாதிரி பேசுவான். ஒழுங்கா இங்கேருந்து வண்டி எடுன்னு சொன்ன உடனே வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல வண்டியை நிறுத்த சொல்லிடுவான். அவளுக்கு அப்படியே பயம் நடுங்கிட்டு இருக்கும். அந்த பொண்ணு வளர்ற வரைக்கும் நானே அவளை பத்திரமா பாத்துக்கிறேன், அவ சாக வேண்டியவ, அவெல்லாம் உயிரோடய இருக்கக்கூடாதுன்ட்டு கோவமா பேசிட்டு பாப்பாருங்களேன். நெத்தி போட்டிலேயே போட்டு தள்ளிடுறான். எவ சாகணும் சாகக்கூடாதுன்ட்டு நீ முடிவு எடுக்கக்கூடாது, எல்லாருக்கும் வாழ்றதுக்கான தகுதி இருக்குன்ட்டு அங்கேருந்து ஹீரோ காஃபி குடிச்சிட்டே கிளம்பி போய்கிட்டு இருக்கான். ஹீரோட ஒய்ஃப் வந்து பீச்சை போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நல்ல போட்டோகிராஃபரா நீ வருவேன்னு நான் நினைக்கிறேன். திரும்பி பார்த்தோன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நீ கொடுத்த வேலையை நான் முடிச்சிட்டேன்ட்டு ஹீரோ திரும்பி பார்க்குறான். அந்த பொண்ணையும் கூப்பிட்டு வந்திருக்கான். உடனே ஹீரோ நீ ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிக்கிறாங்க. இவங்க கட்டி பிடிச்சி தட்டி கொடுக்கறது அந்த செத்து போன அந்த பொண்ணையும் ஹீரோக்கு ஞாபகப்படுத்துது. இதை ஹீரோ நினைச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியா நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு, அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.